வாசிக்கலாமா? ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். எல்லாரும் உங்களுடைய வசனங்களை, வேத புத்தகத்தை திருப்பி ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. வாய்களை திறந்து எல்லாரும் சொல்லலாமா? அவன் ஒரு தீர்க்கதரிசி. சொல்லுங்க, அவன் ஒரு தீர்க்கதரிசி. இது யாரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார்? ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவரே சொல்லுகிறார் அவன் ஒரு தீர்க்கதரிசி. இன்னைக்கு இமேஜின் பண்ணி பாருங்க, ஆண்டவர் உங்களை பார்த்து இவள் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. சரி, ஆபிரகாம் தீர்க்கதரிசி. ஆனால் எந்த இடத்துல அவர் தீர்க்க தரிசனத்தை சொல்லி இருக்கிறார்? சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியில பார்க்கிறோம், எசேக்கியேல்ல பார்க்கிறோம், எரேமியாவில் பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவன் உரைக்கிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் அப்படியெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் ஆபிரகாம் எங்கேயாவது போய் ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஆண்டவர் என்னிடத்துல இதை சொன்னார், இதை உன்னிடத்துல சொல்ல சொன்னார், அப்படி எங்கேயாவது நம்ம பார்க்கிறோமா? இல்லை, பார்க்கல. ஆபிரகாம் இடத்துல ஒரு தீர்க்கதரிசி யாரு? ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறவன் ஒரு தீர்க்கதரிசி. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருந்தார். மற்றவர்களுக்காக அல்ல, அவனுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, அவருடைய சந்ததிக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்ற ஒரு தீர்க்கதரிசி ஆபிரகாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்று, ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தைகளை, தீர்க்க தரிசனங்களை பெற்றுக்கொண்டு தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய சந்ததியை நேர்வழியாய் நடத்தின ஆபிரகாம் என்னும் தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளும் நம்முடைய குடும்பத்திற்காக நம்ம தீர்க்கதரிசியாய் எழும்பணும். ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் இருக்கிற காரியங்களை குறித்து நம்ம ஆண்டவரிடத்துல விசாரிக்கும் பொழுது அவர் காரியங்களை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என் ஆபிரகாம், என் சிநேகிதன் ஆபிரகாமுக்கு நான் செய்ய போவதை மறைப்பேனோ. அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 18:18. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஆமேன். ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஹல்லேலூயா. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஒரு காரியத்தை குறித்து நம்ம யார்கிட்டையாவது சொல்லணும், யார்கிட்டையாவது நம்ம அதை பற்றி பேசணும் என்றால் யாரிடத்துல பேசுவோம்? ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க கிட்ட தான் சொல்லுவோம் இல்லையா? ரொம்ப அன்பாக இருக்கிறவங்க கிட்ட தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து நின்றா நீங்கள் உங்கள் காரியங்களெல்லாம் சொல்லுவீங்களா? நம்ம சொல்ல மாட்டோம். அப்படிதான் நம்முடைய ஆண்டவரும். ஹல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கிறோம், யாக்கோபுல பார்க்கிறோம், தேவன் அவனை சிநேகிதன் என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களுக்காக இந்த ஆபிரகாமை போல நம்ம எழும்பணும். ஹல்லேலூயா. ஒரு ஆபிரகாம் எப்படி ஆண்டவரிடத்துல தன் குடும்பத்தை குறித்து, தன் சந்ததியை குறித்து, தனக்கு பின்வரும் போற காரியங்களை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தினாரோ, அப்படிப்பட்ட ஒரு உறவு நமக்கும் ஆண்டவருக்கும் தேவை. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம எந்த உயரத்துக்கு போனாலும், எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும், எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், குடும்பத்துல சந்தோஷம் இல்லைன்னா இமேஜின் பண்ணி பாருங்க. இப்ப எல்லாம் இந்த கூட்டத்தை முடித்துட்டு நம்ம எல்லாரும் எங்க போனோம்? நம்ம வீடுகளுக்கு போனோம். ஆனா அந்த வீட்டுல ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, குடும்பத்துல ஒரு ஐக்கியம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு காரியம் ஏற்படலை. இப்படியெல்லாம் காரியங்கள் எல்லாம் எதிர்மறையா இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் சந்தோஷம் இருக்குமா? இருக்காது. பிசாசுக்கு நன்னாவே தெரியும், இந்த குடும்பத்துல கையை வைத்துட்டா போதும் மற்ற எல்லா சந்தோஷத்தையும் கெடுத்துடலாம், மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம கெடுத்துடலாம்னு சொல்லி பிசாசை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நம்ம குடும்பத்துல எப்படி நுழையலாம், யார் மூலமா நுழையலாம், எந்த பிரச்சனையை கொண்டு வரலாம் என்று சொல்லி பிசாசு வகை தேடி கொண்டு இருக்கும் பொழுது நம்ம தீர்க்கதரிசியாய் நம்முடைய குடும்பத்திற்காக எழும்புவோமானால், ஹல்லேலூயா, நம்முடைய குடும்பத்துக்காக ஒரு தீர்க்கதரிசியாய் ஆபிரகாமை போல நம்முடைய சந்ததிகளுக்கு ஒரு தீர்க்கதரிசியாய் எழும்பும் பொழுது ஆண்டவர் காரியங்களை நமக்கு வெளிப்படுத்த
வெளிப்படுத்துவார், நம்மை ஜெபிக்க வைப்பார். ஹalleluya, ஹalleluya. ஒரு முறை என்னுடைய தகப்பனார் அவங்க ஒரு ஊழியத்திற்காக ஒரு நைட் டிராவல் கார்ல போய் கொண்டிருந்தாங்க. காரில் போய் கொண்டு இருக்கும் பொழுது, ஒரு மிட் நைட் ட்ராவல் ஹைவேல போய் கொண்டிருக்கும் பொழுது திடீரென அந்த கார் விபத்துக்குள்ளானது. ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆனதுனால அங்கெல்லாம் ஒரு பரபரப்பாய் இருந்த ஒரு சிச்சுவேஷன். அதே நேரத்தில் நாங்களும் எங்கள் அம்மாவும் வீட்டில் இருக்கிறோம். அப்போ அம்மாவை ஆண்டவர் எழுப்பி, ஆவியானவர் அவர்களை எழுப்பி ஜெபிக்க வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் ஆண்டவர் உணர்த்தி, அப்போ அம்மா ஃபோன் அடிச்சிருக்கிறாங்க, அப்பாவுக்கு அடிச்சிருக்கிறாங்க, எடுக்கலை. கூட போன எல்லாருக்கும் அடிச்சிருக்கிறாங்க, யாருமே எடுக்கல. ஜெபித்து கொண்டே இருந்துட்டு திரும்ப அடிச்சிருக்கிறாங்க. அப்பா ஃபோன் எடுத்த உடனே அம்மா கேட்ட கேள்வி, ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்ததா, ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்ததா? அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி தெரியும்? இங்கே நடந்தது யாருமே சொல்லலையே, இப்பொழுதுதானே ஃபோன்ஸ்லாம் எடுக்கிறோம், எப்படி தெரியும்? அம்மா சொன்னாங்களாம், ஆவியானவர் என்னை எழுப்பி என்னை ஜெபிக்க வைத்தார். ஹalleluya. பாருங்க, அது ஒரு பெரிய ஆக்சிடென்ட், கார் முழுவதும் சேதம். அதுக்கப்புறம் அதில் காரில் டிராவல் பண்ண முடியல. ஆனால் காரில் இருந்த ஒருத்தருக்கும் ஒரு சேதம் வராமல் ஆண்டவர் பாதுகாத்தார். ஏன் தெரியுமா? ஜெபிக்க வைத்தார். ஹalleluya. ஆவியானவர் எழுப்பி ஜெபிக்க வைத்தார். இன்றைக்கு நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக சாத்தான் ஏதேதோ தந்திரங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறான், வலைகளை விரித்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நம்ம ஜெபிக்காமல் இருந்தோம் என்றால், இப்படி நம்ம ஆபிரகாமை போல் ஆண்டவரிடத்திலிருந்து காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருந்தோம் என்றால், நம்ம குடும்பத்தின் நிலையை நம்ம பரிதபிக்கிற நிலைக்கு நம்ம போயிடுவோம். இன்றைக்கு நம்ம குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஹalleluya, ஹalleluya. நம்ம மேடையில நின்று தீர்க்கதரிசனம் சொல்லணும், எனக்கு பின்னால ஒரு கூட்டம் வரணும், அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அதை காட்டிலும் நம்ம வீட்டில் ஒரு தீர்க்கதரிசியாய் நம்ம எழும்பணும். ஹalleluya, ஹalleluya. சங்கீதம் 22:30 நம்ம பார்க்கிறோம், ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாக கர்த்தருடைய சந்ததி எனப்படும். ஹalleluya. இன்றைக்கு நம்முடைய சந்ததிக்காக நம்ம எழும்பணும். ஹalleluya. ஒரு தாய்க்கு தானே தெரியும் அந்த பிள்ளையுடைய காரியங்கள் இல்லை. ஒரு பிள்ளை ஒரு உடம்பு சரியில்லை என்றாலே நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஐயோ பாவம், கஷ்டப்படுறாங்களே. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கிறது. எதிர்காலங்கள் கேள்விக்குறியா இருக்கிறது. இன்றைக்கு நம்ம தாய்களாக வந்திருக்கிறோம், சகோதரிகளாக வந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகளாக நம்முடைய குடும்பத்திற்காக எழும்பணும். ஹalleluya, ஹalleluya. அப்போ நம்ம யாக்கோபு 22ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாமா? யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். சிநேகிதன் யாரு? சிநேகிதன் எப்படிப்பட்டவன்? ஆண்டவருடைய சிநேகிதன் என்றால் அது எப்படிப்பட்டவன் என்பதற்கு ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கு பாருங்க. யோவான் 15ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். புதிய ஏற்பாட்டில் 150வது பக்கத்தில் இருக்கிறது. யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் பிதாவினிடத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் உங்களுக்கு நான் அறிவிப்பேன். ஹalleluya. இன்றைக்கு ஆண்டவரோடு அந்த ஒரு சிநேகம் நமக்கு இருக்கணும். ஹalleluya, ஹalleluya. ஆபிரகாம் சிநேகிதனா இருந்ததுனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வரப்போகிற காரியத்தை நான் ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. இங்க பார்க்கிறோம், சிநேகிதரிடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை சிநேகிதர் என்று அழைக்கிறேன், பிதாவினிடத்தில் இருக்கிற காரியங்களை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஹalleluya. இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய
சிநேகிதர்களாய் மாறணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்வீங்களா? நான் சொல்லுகிறது எத்தனை பேருக்கு புரியுது? நம்முடைய ஐக்கியம் ஆண்டவரோடு இணைந்திருக்கும் பொழுது திடீர்னு ஒருத்தர், ஒருவேளை உங்களுடைய நண்பராக இருக்கலாம், நீங்கள் ஸ்கூல் படிக்கும் பொழுது இன்னைக்கு வந்து உங்க முன்னாடி நின்னா நீங்கள் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவீங்களா? இல்லை. யாரோடு நம்ம அதிகமாய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், யாரோடு அதிகமாய் நம்ம பேசுகிறோமோ அவங்களிடத்துல தான் நம்ம ஆண்டவரோடு நம்ம காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்துவோம் இல்லையா? இங்கே நம்ம பார்க்கிறோம், சிநேகிதராய் உங்களை அழைக்கிறேன், அதனால நான் என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் வெளிப்படுத்துகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாவீதும் யோனத்தானையும் பார்க்கும் பொழுது தாவீதும் யோனத்தானுடைய சிநேகம் பாருங்க, அந்த வசனங்கள் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், தாவீதோடைய இருதயமும் யோனத்தானுடைய இருதயமும் இசைந்திருந்ததா. அதனால பார்க்கிறோம், யோனத்தான் தன்னுடைய எல்லாவற்றையும், தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாவற்றையும் தாவீதிடத்தில் கொடுக்கிறார். தாவீதுக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது சவுல் திட்டத்தை தீட்டுகிறார். இப்படி நம்ம தாவீதை இன்னைக்கு நம்ம கொலை செய்யணும், இப்படியாக அவனை முறியடிக்கணும் என்று சொல்லி தாவீதுக்கு விரோதமாய் தன்னுடைய தகப்பனார் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது யோனத்தான் என்ன செய்கிறார்? அதை தாவீதினிடத்துல வந்து சொல்லுகிறார். ஏனால் அந்த சிநேகம், ஹல்லேலூயா, அந்த ஒரு உறவு பாருங்க, காரியங்களை வெளிப்படுத்துகிற உறவு, காரியங்களை வரப்போகிற காரியங்களை அந்த உறவு வெளிப்படுத்துகிறது. ஆபிரகாமிடத்தில் இருந்த ஆண்டவருக்கும் ஆபிரகாமிடத்திலும் இருந்த அந்த உறவு இன்றைக்கு நம்மிடத்துல காணப்படணும். அநேக நேரத்துல காணப்படல. ஏன்னு நம்ம இன்னைக்கு பார்த்து அதை சரி செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. ஏசாயா 59ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பி கொள்ளலாமா? ஏன் நமக்கு ஆண்டவரிடத்துல அந்த உறவு இல்லை? எதனால நம்ம ஆண்டவரிடத்துல கனெக்ட் பண்ண முடியல? எதனால ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள முடியல? எதனால நம்ம குடும்பத்தை குறித்ததான காரியங்கள் ஆண்டவர் என்கிட்ட பேசல, ஆண்டவர் என்கிட்ட சொல்லலையே? இது ஆண்டவர் சொல்லியிருந்தா நான் ஜெபிச்சிருப்பேனே. அநேக சூழ்நிலைகள் வரும் பொழுது சொல்லுகிற காரியம் இதுதான், இது ஆண்டவர் முன்னாடியே எனக்கு சொல்லியிருந்தா நான் இதற்காக நான் ஜெபித்திருப்பேன். இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா இந்த பாதையில நான் போயிருக்க மாட்டேன், இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா இந்த நபரை நான் திருமணம் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பரிதபிக்கிற ஒரு நிலைக்கு போகாமல் இருக்க இன்றைக்கு நம்ம ஆண்டவரோடு உறவை நம்ம உறுதிப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. திரும்ப அந்த உடன்படிக்கையை நம்ம புதுப்பித்து கொள்ள போகிறோம். அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய சிநேகிதரா இருப்பார், நம்மை தீர்க்கதரிசி என்று அழைப்பார். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்போ ஏன் ஆண்டவர் என்னோடு பேசல? ஏன் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு கேட்கல? ஏன் ஆண்டவருடைய சத்தம் எனக்கு கேட்கல? ஏன் நான் ஜெபிப்பதற்கு பதில் வரல? ஏன்னா உறவு இல்லை. இங்க பார்க்கிறோம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. 2 பேருக்கும் நடுவுல ஒரு பிரிவினை இருக்கிறது. அது என்ன? பாவம். ஹல்லேலூயா. அக்கிரமங்கள், கீழ்ப்படியாமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்க முடியாது. தாவீது சொல்லுகிறார், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டேனாகில் என் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார். நம்ம ஜெபத்துக்கே பதில் கொடுக்க மாட்டார் என்றால் அவர் காரியங்களை வெளிப்படுத்த முடியுமா? நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அன்றைக்கு ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவர் அவங்களை அந்த குடும்பத்தை அழகான ஒரு குடும்பமாய் அவர் வடிவமைத்தார். அழகான ஒரு இடத்துல, ஒரு தோட்டத்துல ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஆண்டவர் ஆபிரகாமோடு உறவாடி கொண்டிருந்தார். ஆனா பாவம் வரும் பொழுது பாருங்க, கீழ்ப்படியாமை வரும் பொழுது பாருங்க, அந்த உறவை இழந்து போனாங்க. ஆண்டவரிடத்துல கனெக்ட் பண்ண முடியல, ஆண்டவரிடத்துல பேச முடியல. ஆண்டவர் வருகிறார், ஆதாமே ஆதாமே எங்க இருக்கிறாய்? ஆனா ஆதாமோ ஒளித்து கொண்டான். இன்றைக்கு ஆண்டவரோட பேச முடியாதபடிக்கு ஒருவேளை நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை. நம்ம உலகத்தை அதிகமாய் நேசிக்கிறோமா? உலகம் என்று சொல்லும் பொழுது அது குடும்பமும் அதுல அடங்குகிறது, கணவனும் அதுல அடங்குகிறார், பிள்ளைகளும் அதுல அடங்குகிறார்கள். கணவனுக்கும் பிள்ளைகளுக்குமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காம இருக்கிறோமா? கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காமல் இருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவரிடத்துல நம்ம திரும்பும் பொழுது ஆண்டவர் காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. யோவான்
யோவான் 15 நம்ம பார்க்கிறோம். அந்த வசனத்தை எல்லாரும் எடுத்து வாசிக்கலாமா? யோவான் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். யோவான் 15:14. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. என் கற்பனைகளை யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் சிநேகிதராய் இருப்பீர்கள். சிநேகிதருக்கு ஆண்டவர் ஒன்றையும் மறைக்க மாட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட மனதில்லை. ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் என்ன தவறு செய்கிறேன், நான் என்ன பாவம் செய்கிறேன், நான் எப்பொழுதும் ஜெபம் பண்றேன், எப்பொழுதும் நான் பைபிள் வாசிக்கிறேன், வாரத்துக்கு ஒரு முறை நான் உபவாசிக்கிறேன், நான் என்ன தவறு செய்கிறேன் என்று சொல்லுகிறீங்களா? நீதிமொழிகளில் பார்க்கிறோம், ஆண்டவர் அருவருக்கிற 6 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். மேட்டிமையான கண்கள். இன்னைக்கு நம்முடைய கண்கள் எப்படி இருக்கு, பார்வை எப்படி இருக்கு, நம்ம பேச்சு எப்படி இருக்கிறது? ஒருவேளை நீங்க எல்லாம் தீர்க்கதரிசியாய் மாறினீர்கள் ஆனால் ஆண்டவர் உங்களை அபிஷேகித்து உங்களை வல்லமையாய் பயன்படுத்தும் பொழுது ஒரு நாளும் அந்த மேட்டிமை நம்முடைய இருதயத்துல வரக்கூடாது. ஹல்லேலூயா. மேட்டிமையான கண்கள் நம்ம கீழால் உள்ளவர்களை பார்த்து ஏளனமாய் பேசுகிற பேச்சு, கண்ணுல பெருமையான கண்கள்ல பெருமை, வாயில பெருமை. ஒருவேளை வாயில சொல்லலைன்னா கூட இருதயத்துல பெருமை இல்லையா? மற்றவர்கள் காரியங்களை பார்க்கும் பொழுது என்ன இப்படி செய்யறாங்க, நாலாம் இப்படி இல்லை, நாலாம் என் பிள்ளை எப்படி வளர்த்தேன் தெரியுமா, நாலாம் எப்படி வளர்ந்தேன் தெரியுமா? இப்படியான யோசனைகள் உங்கள் இருதயத்துல வருமானால் அதை ஆண்டவர் அருவருக்கிற தேவனாய் இருக்கிறார். மற்றவர்களை பற்றி பேசுகிற காரியம், மற்ற குடும்பத்தை பற்றி பேசுகிற காரியம், நம்ம அந்த வசனங்களை பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கும் பொழுது, பொய் நாவு, குற்றமற்ற ரத்தம் சிந்தும் கை, துராலோசனை பிணைக்கும் இருதயம். ஒருத்தர் உங்க வீட்டுல தங்களுடைய வீட்டு காரியத்தை உங்களிடத்துல வந்து சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட ஆலோசனைகளை கொடுக்குறீங்க? நீங்களும் கூட சேர்ந்து சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. அவங்க மட்டும் தான் செய்வாங்களா? உங்க மாமியாரை குறித்து ஒருத்தர் வந்து குறை சொல்லும் பொழுது நீங்க எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுறீங்க, எப்படிப்பட்ட ஆலோசனைகளை கொடுக்குறீங்க? இதெல்லாம் நல்ல தீர்க்கதரிசிக்கு அடையாளம் இல்ல. இன்றைக்கு நம்முடைய இருதயங்களை, நம்முடைய இருதயத்தின் யோசனைகளை, நம்முடைய நாவை சுத்திகரிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, அந்த பிரிவினையை நம்ம உடைத்தெறியும் பொழுது ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவார். ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வைத்து நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டுமானால், ஆண்டவர் காரியங்களை, நம்ம குடும்பத்தின் காரியத்தை வெளிப்படுத்த வேண்டுமானால் ஆண்டவருக்கு நம்ம கிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார், பரிசுத்தம். கண்களை மூடி ஜெபிங்க. ஆண்டவரே, உமக்கும் எனக்கும் இருக்கிற அந்த நடுவாகிய அந்த பிரிவினையை ஆண்டவரை எடுத்து போட எனக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, குடும்பம் அழிகிறது, குடும்பத்துல சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, ஏன் ஆண்டவரே இப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஒருவேளை நீங்க ஜெபித்து இருக்கலாம், ஜெபத்திற்கு பதில் வரலையேன்னு ஒருவேளை காத்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய பாவங்கள் உங்கள் ஜெபத்திற்கு, உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் செவி கொடுக்காமல் இருக்கிறதற்கு காரணமா இருந்தால் இந்த நாளில் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மன்னிங்க அப்பா, ஒரு விஷயம் என்னை தாழ்த்துகிறேன், என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. ஆவியானவர், வல்லமுள்ள தேவன் என்னோடு பேச வேண்டுமானால், என்னோடு காரியங்களை வெளிப்படுத்த வேண்டுமானால் நான் பரிசுத்தமா இருக்கணுமே. என்னுடைய சிந்தை, சொல்லுங்க, என்னுடைய சிந்தை, என்னுடைய கண்கள், ஆண்டவரே என்னுடைய நாவு, என் இருதயத்துல நான் யோசிக்கிற காரியம் கூட, தாவீது சொல்லுகிறான், நான் வீட்டிலே உத்தம சிந்தையோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. வீட்டில் இருக்கும் பொழுது நீங்க செய்கிற காரியம் என்ன? யாரோடு எதை பேசுறீங்க? மற்றவர்களை குறித்து பேசுறீங்களா? பொய் காரியங்களை பேசுறீங்களா? பொய் சாட்சி சொல்லுகிறீர்களா? மேட்டிமை இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. மேட்டிமை, குடும்பத்தை குறித்ததான மேட்டிமை, தன் தகப்பன் வீட்டை குறித்ததான மேட்டிமை, நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் தெரியுமா? பிள்ளைகளை குறித்ததான மேட்டிமை அநேகருக்கு. என் பிள்ளைகள் அங்க இருக்கிறாங்க, இங்க இருக்கிறாங்க, இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒருவேளை மேட்டிமை காணப்படுமானால் இன்னைக்கு ஆண்டவரிடத்துல தாழ்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே, அன்றைக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவரே நீர் காரியங்களை வெளிப்படுத்தி தன் குடும்பத்திற்கு ஒரு தீர்க்கதரிசியாய் எழுப்பின தேவன், எங்களையும் எழுப்புவீராக. சொல்லுவீங்களா? எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறீங்க? ஆண்டவரே, என்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் அப்பா, என் இருதயத்தை நீர் கழுவுவீராக.
ஆண்டவரே நீர் பேச என் இருதயத்தில் இருக்கிற எல்லா அசுசிகளையும் நீர் நீக்கி போடுவீராக. என்னை அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. என் கண்கள்ல என் இருதயத்தில் இருக்கிற மேட்டிமைகளை நான் தாழ்த்துகிறேன். என் குடும்பத்தை குறித்து, என் பொசிஷனை குறித்து, என்னுடைய அந்தஸ்தை குறித்து, சிலருக்கு தங்களுடைய அழகை குறித்து பெருமை, அதெல்லாவற்றையும் நான் குப்பை என்று எண்ணுகிறேன். நான் குப்பை என்று எண்ணுகிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோடு பேசணுமே, என்னோடு உறவாடணுமே, நான் உறவு கொள்ளணுமே, ஆவியானவர் என்னோடு இருக்கணுமே. அப்பா, என் இருதயத்துல இருக்கிற இந்த ஆண்டவரை காரியங்கள் எல்லாம் கண்டு ஆண்டவர் போய்விடக் கூடாதே. ஜெபிங்க ஆண்டவரே, என்னை ஒரு விசையாய் நான் தாழ்த்துகிறேன் அப்பா. நான் தாழ்த்துகிறேன் அப்பா, தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. ஒருவேளை எங்களுடைய காரியங்கள் தான் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை குறித்தது ஆண்டவரை தீர்க்க தரிசனங்களை பெற்றுக்கொள்ள, வெளிப்பாடுகளை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள ஒரு தடையா இருக்குமானால் இந்த பிரிவினையை இன்றைக்கு அடியோடு சொல்லுங்க ஆண்டவரே. அந்த இருதயத்தில் இருக்கிற கசப்புகள், இருதயத்தில் இருக்கிற அந்த கசப்பு வேறுபாடுகளை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுத்துருங்க ஆண்டவருடைய பலிபீடத்துல. இருதயத்தை சுத்திகரிங்க ஆண்டவரிடத்துல. சொல்லுங்கப்பா, என் இருதயத்தை சுத்திகரிப்பீராக. தேவன் வந்து வாசம் பண்ணுவதற்கு, பரிசுத்த ஆவியானவர் எங்களிடத்துல தங்கி இருப்பதற்கு உகந்த ஒரு இருதயமா எங்களை மாற்றுவீராக, மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.